வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பார்க்கலாம். Let us consider the average rate and instantaneous rate by considering the isomerization of cyclopropane. Average time, அதுக்கப்புறம் instantaneous time, total time and instantaneous time. அதான் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அது நம்ம ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். இந்த நான் ரஃப்ல எழுதியிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குளோரோப்ரோபேன் 780 கெல்வின் 780 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு ப்ரோப்பீன் கிடைக்கும். சைக்ளோப்ரோபேன் gives when heated 780 Kelvin it gives propene. ஸோ இது நமக்கு தெரியும் போது நெக்ஸ்ட் கைனடிக்ஸ் ஆஃப் தி above reaction is followed by measuring the concentrated of cyclopropane at regular intervals and the observations are shown below. இப்போ கைனடிக்ஸ் ஆஃப் தி above இப்போ நம்ம பார்க்குறது கைனடிக்ஸ் மீன்ஸ் வேறு ஈக்குவேஷனாட்டு தெரியும், ஆனால் நம்ம கைனடிக்ஸ் தான். இப்போது நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸில் ரியாக்ஷன் கைனடிக்ஸ். இப்போ அது ஃபாலோ பண்ணி நமக்கு மெஷர் பண்ணலாம். சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணலாம், அதோட இன்டர்வல் டைம், அது ரெகுலர் இன்டர்வல்ஸ். அதுக்கப்புறம் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சைக்ளோப்ரோபேன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இன்டர்வல் ரெகுலர் இன்டர்வல் எடுத்துருக்க அந்த டைமும், அதுக்கப்புறம் நம்ம சைக்ளோப்ரோபேனுக்கு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு. இப்போது இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் அட் வேரியஸ் டைம்ஸ் டியூரிங் இட்ஸ் ஐசோமெரைசேஷன் அட் 780 கெல்வின். ஐசோமெரைசேஷன் அட் 780 கெல்வின். Now இப்போது rate of a reaction equal to the minus del of cyclopropane divided by del T. இங்கே எப்படின்னா del minus del சைக்ளோப்ரோபேனாக இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் தான் இன்டர்வல் டைமில் del T டிவைட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்டையர் 30 minutes ரேட், தி டைம் ஓவர் என்டையர் 30 minutes பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எந்த வேல்யூனா 0.69. இந்த 0.69 வேல்யூ கிடைக்கும். இந்த இன்டர்வல் டைமில் நம்ம இந்த ஈக்குவேஷனை ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு இப்போ 30 எக்ஸாம்பிள் இப்போ 30 minutesனு இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 30 minutes என்டையரும் 30 minutes. அப்போது இது எவ்வளோ வேல்யூ, இது எப்படி வந்தது அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க வேண்டியது 0.69. 0.69 இருக்குது. அது சைக்ளோப்ரோபேனோட மோல் யூனிட். இது மோல் லிட்டர் இன்வெர்ஸ். 0.69 இங்கே இருக்குது. இப்போ நம்ம 0.69 எப்படி வந்துச்சு அப்படின்னா 30 minutes எடுத்தது இருக்குது, ஆனால் 0.69 வருது மோல் லிட்டர் இன்வெர்ஸ். ஸோ 0.69 கிடைக்கிது. -2 எப்படி வந்துருச்சுன்னா இப்போ 2 டிஜிட் இங்கே இருக்குது. இங்கே 0.69. இப்போ 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம 2, அப்புறம் நமக்கு எப்படி வரும்னா 2.00 வரும். இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம். 2.00 minus 0.69
பண்ணால் 1.31 வரும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து 30 மினிட்ஸ் எழுதுனா 30, இங்கே வந்து 0. ஏன்னா இது வந்து பாயிண்ட் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை, அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 0 தான் இந்த கேப்பில் நடத்துனதுக்கு வந்து 0 தான் வந்தது. அதனால் 30 நிமிஷம் 1.31 டிவைட் பை 30 பண்ணால் 4.36 வரும். ஸோ 4.36 இன்ட்டு 10 to the power of -2 தான் 2 டிஜிட் இருக்கனால 10 to the power of 2 வந்து அப்படியே இந்த 2 டிஜிட் அங்கே போனால் -2 ஆகும். மோல் லிட்டர் இன்வெர்ஸ். ஏன்னா சைக்ளோபெனோட யூனிட் மோல் லிட்டர் இன்வெர்ஸ். ஸோ அந்த மினிட் எடுத்துக்கிறதுனால மினிட் இன்வெர்ஸ். எல்லாமே இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வரனால தான் மைனஸ் வரும். ஸோ இந்த வேல்யூ வரும். இதுதான் ரேட் ஆஃப் ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இப்போ நான் சொல்லிக்கு வந்து என்ன மீனிங்ஸ்னால், it means that during the first 30 minutes of the reaction, the concentration of reactant cyclopropane decreases as an average of 4.36 into 10 to the power of -2 mole liter inverse each minute. அதான் மினிட் இன்வெர்ஸ் தான். ஈச் மினிட்டில் இவ்வளோ ஆவரேஜும் இருக்கிறதுனால ரியாக்டன்ட் சைக்ளோபெயின் வந்து டிக்ரீசஸ் ஆகும். இந்த வேல்யூ தெரிஞ்சதுனால இப்போ நம்ம இது வந்து டிக்ரீசஸ் ஆகும் சைக்ளோபெயின் ரியாக்டன்ட். ஸோ அதனால தான் நம்ம மைனஸ்னு போட்டிருக்கோம் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில். -del சைக்ளோபெயின் பை ΔT. இது நீங்கள் மைண்டில் வைங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக 30 மினிட்ஸ் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நோண்டலாம். அப்புறம் டவுட் வரும், எப்படி சார் மைனஸ் வந்து பண்ணுறீங்க, இங்கே ஒரு வைடியல் மைனஸ் இருக்குது சார் அப்படின்னா, மைனஸ் இன்ட்டு பண்ணுங்கள். -0.69 ஆகுமா, மைனஸ் ப்ளஸ் ஆகுமா, +2 ஆகுமா. அப்புறம் மேலே கிரேட்டராக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இடணும், அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணலாம். பாசிட்டிவாக வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க இன்னும் ஒரு எக்ஸாம்பிளாட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து அப்போ பார்த்தது வந்து ஒரு என்ன நடக்கும், இப்போது பேசிக் தான். இப்போ அதோட ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ பார்க்குறோம். Let us calculate the average rate for an initial and later stage. Initial stage and later na final stage. சரியா? இப்போ நம்ம ஓவர் a short period, ஓவர் a short periodல ஆவரேஜ் ரேட்டை கால்குலேட் பண்ணணும். ஷார்ட் பீரியடில் ஆவரேஜ் ரேட்டை கால்குலேட் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும். இப்போது அதோட ரேட்டு, இனிஷியல் ஸ்டேஜோட ஆவரேஜ் ரேட்டு எல்லாம் இப்போ நம்ம ரேட் கண்டுபிடிக்கணும். அது வந்து நான் சொன்ன மாதிரி தான் மைனஸு. சரியா? மைனஸ் நம்ம ஃபார்மில் போடாமல் நம்ம அப்படியே கால்குலேட் நம்பர் வச்சுட்டு அப்படியே போடலாம். -2.0 -1.4. இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு 0 to 10 மினிட்ஸில் பார்க்கணும். 0 to 10 மினிட்ஸில். ஸோ அது இனிஷியல் 0லேருந்து 10 மினிட்ஸ். இங்கே நம்ம கடைசியோட வேல்யூ தான் 10 நிமிஷம் தான் நம்ம ஆட் பண்ணோம். இந்த வேல்யூ வந்து எப்படி வந்துச்சுன்னா, இதுவும் நம்ம என்ன சைக்ளோப்ரோபேன் இருக்கிற அந்த யூனிட் என்ன மோல் லிட்டர் இன்வெர்ஸ். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நமக்கு டைம் அண்ட் மினிட்ரு. இப்போ நம்ம 0லேருந்து இனிஷியல்னால் 2.00 இருக்கும், 2.0 10. ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த ரெண்டுமே இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற ரேட்டு. இங்கே 1.4. ஸோ 1.4. ஸோ அது நீங்கள் அப்படியே அது வந்து டேபிள் படிக்கணும். படிச்சிங்கன்னா அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம இனிஷியல் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி வித்தியாசமாக அந்த கொஸ்டின் கொடுத்தாங்க, நீ அதை வச்சுட்டு ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணோம்,
இங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் கிடைக்கும். 0.6 வரும் டிவைட் பை இங்கே 10 ஈக்குவல் டு இது அந்த சைடு வரும்போது 2 டிஜிட் இருக்கனால இங்கே 2 டிஜிட் இருக்கனால அங்கே போனால் -2 ஆகும். காமன் தான் -2 ஆகும். 6 × 10⁻⁻2 மோட் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ். ஈச் மினிட்டில் நடக்கிறது இந்த வேல்யூ. ஈச் மினிட்டில் நடக்கும்போது அது என்ன ஆகும்னா அது வந்து இன்க்ரீஸஸ் ஆகுமா டிக்ரீஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். ஈச் மினிட்டில் இந்த ஒரு வேல்யூ இது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆவரேஜ் அது வந்து டிக்ரீஸஸ் ஆகுது. எதுலனா இனிஷியலில். சரியா? இப்போ நம்ம வந்து இனிஷியல் கிடையாது, இனிஷியலில் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு இனிஷியல்னால் நம்ம அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம லேட்டர் கன்க்ளூஷனால நம்ம இப்போ வந்து கடைசியில் தான் கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம லேட்டர் ஸ்டேஜ் வந்து 0.69 - 0.98 இந்த வேல்யூ அதே மாதிரி தான் இந்த 0.98 சொன்னேன் இல்லையா, அது வந்து 20 30 வரைக்கும் இங்கே இனிஷியல், இது வந்து ஃபைனல் லேட்டர் ஸ்டேஜ். இந்த வேல்யூ அப்படியே எழுதணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 30 to 20 ஆமாம்மா. ஏன்னா கடைசியில் இந்த கிரேட்டராக இருக்கிறது தான் நம்ம 30 நிமிஷம் தான். 0 to 10னா 10 வரைக்கும் இருக்குது, 20 to 30னா 30 வரைக்கும். அந்த மாதிரி தான் 30 ஃபஸ்ட்டு வரணும், 20. ஸோ மைனஸ் பண்ணால் 0.29 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 2.9 into 10⁻⁻2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மினிட் இன்வெர்ஸ். ஸோ கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன் எழுதலாம். இந்த above calculation we know that rate decreases. ஓகே, கம்மியாகும். எப்படி கம்மியாகுதுன்னா இதோட வேல்யூவும் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெண்டுக்குமே என்ன ஒரு இன்க்ரீஸஸ் ஆகாமல் கிடைக்காது, டிக்ரீஸஸ் தான் கிடைக்கும் அந்த ஆவரேஜ் ரேட்டு. ஸோ அதனால் டிக்ரீஸஸ் ஆகும் டைமோட சேர்த்து. வித் டைம் அண்ட் ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட்ஸ் ஆகும்னா இந்த ஆவரேஜ் ரேட் cannot be used to predict the rate of reaction at any instant. ஏன் இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுனா கண்டிப்பாக இந்த ஆவரேஜ் ரேட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அந்த இன்ஸ்டண்ட்டில் எனி இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த டைமில் நடக்கிறத வந்து அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வச்சு கண்டிப்பாக நம்ம ஆவரேஜ் ரேட்டை cannot be ஃபைண்டில் யூஸ்டே பண்ண முடியாது, ப்ரெடிக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக எப்படி கம்மியாக இருக்கும் பாருங்கள். அதான் இந்த ரேட் கம்மியாக இருக்கிற காரணமே வித் டைம். அந்த டைம் இருக்க அந்த இன்ஸ்டண்ட்டில் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுனால தான் நம்ம ரேட் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ரியாக்ஷன் ப்ரொசீஸ் ஆகுது. இப்போ நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட் இப்போ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் இருக்குதுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அந்த இன்ஸ்டன்ட்டில் அந்த ரியாக்ஷன் இருக்குது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இன்ஸ்டன்ட்டில் அந்த டைமில் அந்த ரேட் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்டேனியஸில் நடக்கிறதுனால அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டியூரிங் ரியாக்ஷன் இஸ் கால்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். The shorter the time period, we choose the closer we approach to the instantaneous rate. இப்போ நம்ம அந்த ஷார்ட்டர் அண்ட் இந்த டைம் பீரியடில் நம்ம சூஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம க்ளோஸராக இருக்கிறத அப்ரோச் பண்ணோம். அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் க்ளோஸராக இருக்கா நம்ம அப்ரோச் பண்ணோம் இந்த ஷார்ட் அண்ட் டைம் பீரியடில். இதான் நம்ம சூஸ் பண்ணோம். ஆஸ் del t gives 0 டோட்டல் அந்த ஆவரேஜான டைமும் நமக்கு கிடைக்கிறது 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து தெரியும். மைனஸ் del ஆஃப் சைக்ளோப்ரோபைன் del டிவைட் பை del t ஈக்குவல் டு மைனஸ் டி. ஸோ டெல்னால அந்த டி அப்படின்னு ஸ்டார்டிங் லெட்ரு டின்னு போட்டாங்க. அது வந்து சைக்ளோப்ரோபைன் பை del t, அதுக்கு வந்து dt. a plot கிராஃபு நெக்ஸ்ட்டு அந்த பிளாட் ஆஃப் அ சைக்ளோப்ரோபைன் வெர்சஸ் டைம். இந்த சைக்ளோப்ரோபைனுக்கும் டைமுக்கும்
அந்த பண்ணும்போது நமக்கு கேர்வ் வந்து கொடுக்கும். இந்த கேர்வ் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அந்த டைமில் நடந்திருக்க அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் நமக்கு கிடைக்கிறது ஒரு டீயாக கன்சிடர் பண்ணி, இப்போ அந்த டீயாக இருக்கிற வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து எழுதணும். அந்த எதுக்குன்னா பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான். ஆல்சோ obtained by the calculating the slope of a tangent. இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சண்ட்டை நம்ம obtain பண்ணி நம்ம அதை ட்ரான் டு தி கர்வ் அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ அந்த கிராஃபில் நான் காமிக்கிறேன். அது வந்து அந்த இன்ஸ்டண்ட்டில் கர்வை வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அது இட் பி அ ட்ரான் கர்வ் வரைஞ்சிருப்பாங்க அந்த இன்ஸ்டண்ட்டில். obtained by calculating தி ஸ்லோப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதனால் நம்ம வந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்செட்டை obtain பண்ணோம். எதுக்குன்னா பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி, இப்போ நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி. ஸோ இன் ஜெனரல் தி இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் ரேட் அட் மூமெண்ட் ஆஃப் மிக்சிங் தி ரியாக்டன்ஸ். அந்த மூமெண்ட்டில் ரியாக்டன்ட்டில் மிக்சிங் ஆகும்போது நமக்கு ரியாக்டன்ட்டில் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டோட நம்ம கால்குலேட் ஆகிறது என்னென்னா ஃப்ரம் தி ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்லேருந்து வரையலாம். எப்படி வந்து கர்வ் வரையலாம்னா அட் அ மோல் அட் இன்வெர்ஸ் தி ரேட் கால்குலேட்டட் பை திஸ் மெத்தட். ஸோ இதனால் நம்ம வந்து அந்த டைம் நடந்ததுக்கு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், in ஜெனரல் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் ரேட், அந்த டைமில் நடந்திருக்கிற அந்த ரியாக்ஷனோட டைம், அதோட இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் ரேட்டும் அட் மூமெண்ட் ஆஃப் மிக்சிங், அந்த டைமில் இந்த மூமெண்ட்டில் மிக்சிங் ஆகும்போது அந்த ரியாக்டனில் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து obtained by calculating தி ஸ்லோப் ஆஃப் a tangent. அதுதான் நம்ம இங்கே இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எது வச்சுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அந்த மிக்சிங் மூமெண்ட் வந்து ஆஃப் மிக்சிங் ரியாக்டன்ஸ் அது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ட்ரான் டு தி கர்வ் இப்போ வரையும் போது நமக்கு மோலட் இன்வெர்ஸ் கிடைக்கும், விச் மீன்ஸ் மோலட் இன்வெர்ஸ் சைக்ளோப்ரோபேனோட. ஸோ தி ரேட் கால்குலேட் பண்ணதுக்கு இந்த மெத்தடோட பேர் என்னென்னா இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ நம்ம இனிஷியலில் ஸ்டார்டிங் இருக்கிற அந்த டைம் இருக்கிற அந்த ரியாக்ஷன் தான் இனிஷியல் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். இதுதான் அந்த கிராஃபு. ஸோ நான் ஒழுங்காக வரையில கர்வ் வரும். ஸோ புக்கில் பார்த்தா தெரியும். ஸோ இங்கே 2.0, இங்கே 0.0, இங்கே வந்து 10 to 100, இங்கே டைம், இங்கே சைக்ளோபேன், இந்த யூனிட் மோல். ஸோ இதுதான் கிராஃப். இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, கிராஃபில் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் விசஸ் டைம் கிராஃப். ஸோ இதுதான் கான்சன்ட்ரேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட். அவங்க வந்து என்னோடய டேபிள் அனலைஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு ஆஃப் ஐசோமரைசேஷன் சைக்ளோப்ரோபேனில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கால்குலேட் தி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ஐசோமரைசேஷன் சைக்ளோப்ரோபேன் அட் டிஃப்ரெண்டான கான்சன்ட்ரேஷன்ஸ் 2 mole, 1 mole and 0.5 mole from the graph shown. The results obtained are tabulated below. Cyclopropane mole letter inverse rate, mole letter inverse, minute inverse. Okay, 2 1 0.5 இந்த மோல் அப்படியே இருந்திருக்கேன். 0 வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேல்யூ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை அப்டேன் பண்ணிட்டாங்க பை தி சைக்ளோப்ரோபேன். ரேட் ஆஃப் ஐசோமரைசேஷனும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டும் அந்த டைமில் கண்டுபிடிச்சாங்க. ரேட் ஆஃப் ஐசோமரைசேஷன் ஓகே 2 இருந்துச்சுன்னா 6.92 into 10 to the power of -2. 1 இருந்துச்சுன்னா 1 மூலம் இருந்துச்சுன்னா 3.46 into 10 to the power of -2. 0.5 மூலம் இருந்துச்சுன்னா 1.73 into 10 to the power of -2. ஸோ நம்ம வந்து ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாத கொஞ்சம்
அந்த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சிட்டும் நம்ம கேர்வும் கண்டுபிடிக்காமல் அதுக்கப்புறம் நம்ம இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், அப்ரோச்சே பண்ணாங்க. ஸோ இது மைண்டில் வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வரும் அந்த ரேட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இனிஷியல் அண்ட் ரேட்டு ஸ்டேஜில். ஸோ இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெயினாக டேபிளேஷன்லாம் படித்து வைங்க. ஸோ தேங்க்யூ.